அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்த சித்தவேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே உண்மையான ஞான கருத்துக்களை வெளிப்படையாகச் சொன்னவர்கள் வெகு சிலர். அவர்களிலேயும் யோகசாதன பயிற்சியை எந்தவிதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக கற்றுக் கொடுத்தவர்கள் மிக மிக சொற்பம். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தான் அருளிச் செய்த சித்தவித்தை என்கிற வாசிக்கலையின் மூலமாக மோட்சத்திற்கான சகலவிதமான கதவுகளையும் திறந்து வைத்தார்கள். உலகிலே நாம் எண்ணற்ற ஞானிகள் மகான்களுடைய நூல்களை பார்த்திருக்கிறோம். அத்தனை மகான்களுடைய நூல்களிலும் பார்க்கும்போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர் மாத்திரமே முழுமையான ஞான விளக்கத்தை வெளிப்படையாகச் சொன்னவர் என்று சொன்னால் அது சற்றும் மிகையாகாது. பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அந்த பழக்கத்திலிருந்து நம்மால் அத்தனை சுலபத்திலே விடுபட முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே பெரும்பாலும் அடிப்படை பக்தி யோகம் சார்ந்தே இருக்கிறார்கள். பக்தி யோகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வதையும், வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி, பிரதோஷ வழிபாடு, சதுர்த்தி வழிபாடு என்பதாக பலவிதமான வழிபாடுகளை செய்வதை பார்த்திருக்கிறோம். அதில் அவர்கள் ஊறியிருக்கிறார்கள். அவற்றுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அதன் உண்மையான பொருள் என்ன என்கிற வினா நம்முள் எழும்பத்தான் செய்கிறது. இந்த வகையான வினாக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களே கேட்டு அதற்கான பதிலையும் சித்தவேதத்திலே சொல்கிறார்கள். விரதங்கள் என்றால் என்ன? அவற்றை அனுஷ்டிப்பதால் என்ன பலன்? அதற்கான முழு விளக்கம் என்ன என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சித்தவேதத்தின் 16வது அத்தியாயத்திலே பேச இருக்கிறோம். சீடர் கேட்கிறார், சுவாமி, உலகில் பழைய காலம் முதல் பாரம்பரியமாக விரதம் முதலியவை அனுஷ்டித்து க்ஷேத்திர உபவாசங்கள் செய்தால் மாத்திரமே முத்தி சித்திக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். தவிர சாஸ்திரங்களிலும் அவ்விதமே இருப்பதாகச் சொல்லி அனுஷ்டித்தும் வருகிறார்கள். இதன் யதார்த்தம் என்ன என்று கேட்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை க்ஷேத்திர உபவாசம். க்ஷேத்திரம் என்பது தலம், ஒரு ஆலயம். உபவாசம் என்பது பட்டினி கிடப்பது. ஆலயங்களிலே சென்று பட்டினி கிடப்பது என்றாகிறது. தீபாவளி பண்டிகை முடிந்த கையோடு திருச்செந்தூர் முதலாகிய பல புண்ணிய க்ஷேத்திரங்களிலே கந்த சஷ்டி விரதம் என்கிற பெயரிலே சஷ்டி விரதம் இருப்பார்கள். உணவு உண்ணாமல் அந்த நாட்களிலே முழுமையான பக்தி வழிபாட்டிலே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைகளைத்தான் இங்கே க்ஷேத்திர உபவாசங்கள் என்று ஞானபிதா குறிப்பிடுகிறார். இதை செய்தால் முத்தி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்கிற வினாவுக்கான விடையை சுவாமி சொல்கிறார். விரதாதிகளும் உபவாசாதிகளும் என்றால் என்ன? ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி முதலிய அநேக விரதங்களும் க்ஷேத்திர உபவாசங்களும். நீர் ஏகாதசி முதலிய அநேக விரதங்கள் என்று சொன்னீர் அல்லவா? இவைகள் முத்திக்கு வேண்டியதாக இருந்ததென்றால் ஒன்றே போதும், அநேகம் தேவையில்லை அல்லவா? இருக்கட்டும், இந்தவித விரதங்களை எந்த விதத்தில் அனுஷ்டித்து வருகிறார்கள்? சீடர் சொல்கிறார், ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து வருகிறது எவ்விதம் என்றால், சிலர் அன்று காலை உதயத்தில் எழுந்திருந்து குளித்து சந்தனம் பூசி விபூதி அணிந்து விஷ்ணு நாமங்களை ஜபித்து விஷ்ணு சேத்திர தரிசனம் செய்து அரிசி, உளுந்து முதலியவற்றை விலக்கி இளநீர், பழம் முதலியவைகளை திருப்திகரமாக பட்சித்து ஏகாதசி மகாத்மியம் முதலிய கிரந்த பாராயணம் செய்து பகல் பொழுதை போக்கியும், சிலர் ராத்திரி தூக்கம் விழிக்கிறதும் சிலர் தூங்குகிறதும் செய்து வருகிறதுண்டு. பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து வருகிறது எவ்விதம் என்றால், அன்றைய தினம் காலையில் எழுந்திருந்து குளித்து விபூதி ருத்ராட்சங்களை தரித்து சிவ நாம சங்கீர்த்தனம் பாடி சிவக்ஷேத்திரங்களில் தரிசனம் செய்து பகல் சமயம் யாதொரு ஆகாரமும் செய்யாமல் இருந்து திரிசந்தியாகிய பிரதோஷ சமயம், அதாவது சூரியன் அஸ்தமித்து பகலும் இரவுமாய் சந்திக்கின்ற சமயம் குளித்து சிவக்ஷேத்திர தரிசனம் செய்து பூஜை, நைவேத்தியம் முதலானவைகளை செய்தும் செய்வித்தும் நைவேத்திய உச்சிஷ்டம் சாப்பிட்டும் தூங்குகிறார்கள். சிவராத்திரி விரதம் என்பது வருஷத்தில் ஒன்றே ஒன்று. அன்றைய தினம் காலையிலே எழுந்து குளித்து விபூதி உருத்ராட்சம் முதலியதை தரித்தும் சிவக்ஷேத்திரத்திற்கு சென்று தரிசனம், பிரதட்சணம் முதலியவைகளை செய்தும் பகல் முழுவதும் நிர ஆகாரனாய் சிவநாமங்கள் ஜபித்தும்
சயன பிரதட்சணம், அதாவது கண்கட்டி படுத்து உருண்டு கஷேத்திரத்தை வலம் செய்து வருகிறது மற்றும் முதலியவைகளை செய்தும், ராத்திரி சிவபூஜைக்கு சிலர் அபிஷேகத்தின் உச்சிஷ்டம் மாத்திரம் புசித்தும், சிலர் மற்றும் பலவிதமான பலகாரங்களை புசித்தும், ஒவ்வொரு புராணங்களை வாசித்தும், பலவிதமான ஆட்டங்கள் ஆடியும் அன்று ராத்திரி முழுவதும் தூங்காமலும் இருந்து வருகிறார்கள். இப்படி சீடர் இந்த சிவராத்திரியுடைய வழிபாடுகளை பற்றி சொல்லுகிறார். இங்கே சயன பிரதட்சணம் என்கிற ஒன்றை சொல்லுகிறார்கள். சில இடங்களிலே கண்களை கட்டிக்கொண்டு ஆலயத்தை அங்க பிரதர்சனம், அதாவது உருண்டு வருவது என்பது வழக்கமாக இருந்திருப்பதாக இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரதட்சணம் என்பது வலம் வருதல், ஆலயத்தை சுற்றி வலம் வருதல். இதை தற்காலத்திலே ஆலய வலம், கிரிவலம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். திரு அண்ணாமலை போன்ற ஸ்தலங்களிலே கிரிவலம் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தற்காலத்திலே பல மலைகளோடு சேர்ந்த ஆலயங்களையும் கிரிவலம் வருவதை பலரும் வழக்கமாக கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதை பற்றியே இங்கே சொல்லுகிறார். அன்றைய நாளிலே சுத்தமாக இருந்து இறைவனை பற்றி சொல்லக்கூடிய புராணங்களை வாசித்தும் உண்ணாமல் இருந்தும் விரதம் இருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார். இவ்வித விரதங்களுக்குள்ள தினம் நீர் சொல்லிய பிரகாரமுள்ள தொழில்கள் இல்லாமல் வேறே தொழில்களையும் செய்கிறது உண்டோ? அவரவர்கள் பிரதி தினம் செய்யும் எல்லா தொழில்களையும் செய்கிறதுண்டு. ஆனால் மேற்சொல்லிய விரதம் முதலிய தினங்களில் அரிசி முதலிய சில பொருட்களை நீக்கி மற்றுள்ள பொருட்களை கொண்டு செய்த பலகாரங்கள் திருப்தியாக பட்சித்து பிரதி தினமும் நடத்தி வருகிற தொழில்களும் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்றால், சில பிரதேசங்களில் இருக்கின்ற ஜனங்கள் பிரதி தினமும் கோதுமை, கேழ்வரகு, சோளம், கம்பு, தினை முதலியவைகளை கொண்டு செய்த பலகாரங்களை திருப்திகரமாக புசித்து நித்திய தொழில்களை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டியதல்லவா? இந்தவித விரதங்களை ஜனங்கள் அந்த விசுவாசத்துடன் அனுஷ்டித்து யாதொரு யோசனையும் இல்லாமல் அவனவனில் இருக்கின்ற பிராணனை அதோகதியாக்கி நசிப்பிக்கிறது மாத்திரமல்லாமல் யதார்த்த தத்துவத்தை கிரகித்து அவரவருக்கு மோட்சம் கிடைப்பதற்குள்ள மார்க்கத்தை பார்க்காமலும் நசித்து போகிறார்கள். ஆனால் ஏகாதசி விரதம் என்பது ஏதென்றால், தன்னிலிருந்து தச இந்திரியங்கள் வழியாக வெளியினுள் வியாபிக்கின்ற சக்தியை தன்னில் தானே ஒன்றாக்கி நிறுத்துகிறது தான் ஏகாதசி. அதாவது கண்களால் கண்டறிகிறதும், செவிகளால் கேட்டறிகிறதும், மூக்கினால் முகர்ந்தறிகிறதும், நாவினால் ருசித்தறிகிறதும், தொக்கு அதாவது தோளினால் தொட்டறிகிறதும், பாக்கு, பாணி, பாதம், பாயு, உவஸ்தம் இவைகளுடைய தன்மைகளை அறிகின்றதுமாகிய மனோசக்தியை தன்னில் தானே ஒன்றாக்கி அடக்கி நிலைநிறுத்துகிறது தான். ஆனால் இத்தொழில்களை அறிகின்ற அறிவு எது என்றால், தன்னில் இருக்கின்ற ஜீவசக்தி முன் சொன்ன வாக்கு முதல் 5 இந்திரியங்களிலிருந்து உத்பவித்த சக்தியிலிருந்து முன் சொன்ன கண் முதல் 5 இந்திரியங்கள் வழியாய் வெளியினுள்ளில் வந்து அறிகின்றது எதுவோ அதுதான். ஆனால் நாம் கண் முதலியவைகளால் அறிகின்றவும் கை, கால் முதலிகள் கொண்டு செய்கின்ற தொழில்களும் எவ்விதம் உண்டாகிறது என்றால், நாம் தூக்கம் என்று சொல்லுகிற அவஸ்தை இல்லாமல் தொழிலாக்கிய சொப்பனத்தில் இருக்கின்றதால் தான் உண்டாகிறது. எப்பொழுது தொழில் என்கிற சொப்பனத்தை விட்டு தூக்கம் என்கிற அவஸ்தையில் இருக்கின்றோமோ அச்சமயம் மேற்சொன்ன தச இந்திரியங்களினால் யாதொரு அறிவோ தொழிலோ இல்லை. அறிவிற்கு தசேந்திரியங்கள் உத்தரவாதி அல்ல, மனம்தான் உத்தரவாதி. அந்த மனம் உத்பவிப்பதற்கு காரணமானதும் ஜீவசக்தியாகி சலித்து கொண்டிருக்கிறதுமான வாயுவை அசைய விடாமல் தனது உத்பவஸ்தானமாகிய பிரம்மரந்திரத்தில் நிறுத்துவதுதான் ஏகாதசி விரதம். இங்கே சுவாமி சொல்லுவது ஏதென்றால், தசவாயுக்கள் நம் உடலை நம்மை கொண்டிருக்கக்கூடிய வாயுக்கள் தசவாயுக்கள் என்று பெயர் பெறுகின்றன. ஜீவசக்தியாகிய வாயுவே 10 விதமான பெயர்களை பெறுகிறது. பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், கிருகரன், தேவதத்தன், நாகன், கூர்மன், தனஞ்சயன் என்கிற இந்த 10 வகையான வாயுக்கள் நம் உடலுக்குள்ளே இருந்து இயங்கி ஜீவசக்தியாகிய வாயுவாகி சலித்து இந்த உலகோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. இப்படி சலித்து கிடக்கக்கூடிய 10 வாயுக்களையும் ஒன்றாக திரட்டி குருமத்தியம் வழியாக அது உற்பத்தியாகி வந்த இடமாகிய ஜீவனை நோக்கி செலுத்துவதுதான் ஏகாதசி விரதம் என்று சுவாமி இங்கே விளக்கம் சொல்கிறார். மேலும் சுவாமி இங்கே சொன்ன ஒரு கருத்தையும் நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. இங்கே பகல் வேளையிலே சிலவற்றை உண்டு சிலவற்றை தவிர்த்து இருப்பவர்கள் விரதம் அனுஷ்டிப்பதில் ஆய்வார்களா என்பதாக கேட்கிறார். உண்மையை சொல்வதென்றால், இங்கே மக்களிடத்திலே அடிப்படை புரிதல் இல்லாமல் பல விடயங்கள் இருக்கின்றன. சிலர் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிகாலை வேளையிலே, அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்கிற வேளையிலே எவர் ஒருவர் விழித்திருக்கிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது தேநீர் விடுதி நடத்துகிறவர்கள், பால் வியாபாரிகள், நாளிதழ்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் விநியோகம் செய்கிறவர்கள் மற்றும் பல காரியங்களை செய்கிறவர்கள் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறார்கள்.
தத்தமது காரியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் காலகாலமாக இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்திருக்க வேண்டுமே என்கிற வினா வருகிறது. இப்படிப்பட்ட அடிப்படை புரிதல் இல்லாத பல விடயங்களை சொல்லிக் கொடுத்து இதையும் மாய்ந்து மாய்ந்து பார்த்து ஏமாந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான விரதம் என்பது தனக்குள்ளே இருக்கிற ஜீவனை நாசமடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதுதான் என்று சுவாமி இங்கே தெளிவாகச் சொல்லுகிறார். மேலும் சுவாமி சொல்கிறார், அப்போது மனசானது தன்னுடைய ஸ்வஸ்தானத்தில் ஸ்திதி செய்கின்றது. அவ்விதம் ஸ்திதி செய்கின்ற மனத்தைத்தான் விஷ்ணு என்று சொல்லுகிறது. அந்த விஷ்ணு அனந்த சயனனாய் இருக்கின்றார். அனந்த சயனம் என்றால் ஆதி எந்த விகீனமாயும் உள்விழி என்கிற அவஸ்தைகள் இல்லாமலும் இருக்கின்ற பதவியாகும். தன்னிலிருந்து சலித்து கொண்டிருக்கின்ற மனம் சலனமில்லாமல் ஸ்வஸ்தானத்தில் லயிக்கின்ற அவஸ்தையைத்தான் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தல் விஷ்ணு பாதம் பிரபிக்கும் என்று சொல்ல காரணம். பிரதோஷம் என்பது திரையோதசி கூடிய தினம் என்று சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய யதார்த்தம் தச இந்திரியங்களுடன் தன்னுடைய சக்தி சத்துவ ரஜ தமோ குணங்களை வெளியினுள்ளில் வியாபித்திருக்கின்றதே முன் சொன்ன 3 குணங்களோடு ஆந்தரியத்தில், அதாவது உள்ளில் உள்ள சிவனாகிய ஜீவனோடு ஐக்கியப்படுத்துகிறதாகும். சிவராத்திரியும் அந்த பிரகாரம்தான். பாக்கியம், அதாவது வெளியினுள் 3 விதமாக மாயையில் பிரகாசித்த பிரகாசத்தை ஆந்தரியத்தில் இருக்கின்ற சிவனாகிய ஜீவனோடு ஐக்கியப்படுத்துகிறது தான் விரதங்களுடைய ஸ்திதி இந்த பிரகாரமாகும். ஆனால் சிவராத்திரி வருஷத்தில் ஒன்றே என்றும் இது சிவனுடைய ராத்திரி என்றும் சொல்லுகிறார்கள். என்றால் வருஷத்தில் இரவும் பகலுமாக 365 தினங்கள் உண்டு. அதில் ஒரு தினத்தின் ராத்திரியை மாத்திரம் சிவனுக்கு ராத்திரி என்றும் பாக்கி தினங்கள் எல்லாம் பகல் என்றும் ஒரு காலமும் நம்புவதற்கு இடமில்லை. ஏனென்றால் பகல் எத்தனை சமயமோ அத்தனை சமயம் ராத்திரியும் உண்டு. இதில் 364 இரவு பகல் கூடிய தினங்கள் முழுவதும் சிவனுக்கு பகலாகவும் 365ஆம் நாளாகிய ஒரு தினத்தில் ராத்திரி மாத்திரம் சிவனுக்கு ராத்திரியாகவும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை ஆலோசிக்காமல் ஏகாதசி என்றும் பிரதோஷம் என்றும் சிவராத்திரி என்றும் கேள்விப்பட்டும் வாசித்தும் அதனுடைய யாதொரு தத்துவமும் அறியாமல் தவறாக அர்த்தத்தை கிரகித்து ஏதேனும் சில கோஷ்டிகளை ஜனங்கள் காண்பிக்கிறார்கள் என்று மாத்திரமே சொல்வதற்கு இடம் உண்டு. ஆனால் விரதங்கள் மட்டுமல்ல, உலகமும் அதனுள் நடக்கிறதாகிய எல்லா நிலைமைகளும் தன்னுடைய மனோசக்தி வெளியினுள் வியாபித்து அந்த சக்தியிலிருந்து உத்பவித்ததேயாகும். ஆகையால் தன்னுடைய சக்தியை வெளியினுள் விடாமல் தன்னில் தானே லயிப்பித்து தானாய் தன்மயமாய் ஆகிறதற்குள்ள மார்க்கத்தை கண்டறிந்து அந்நிலை அடைய வேண்டும். இதற்குத்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது. இதல்லாமல் நீர் சொன்ன பிரகாரம் ஏகாதசி முதலிய பல விரதங்களையும் அனுஷ்டித்து தன்னுடைய நித்திய பக்ஷணங்களை விட்டு வழக்கமாக சாப்பிடும் நேரம் தப்பி ஏதோ பலகாரங்களை தின்றும் வயிற்றை நிறைத்தும் விரதம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதனால் யாதொரு பலனும் கிடைக்காமலும் யாதொரு தத்துவத்தையும் அறியாமலும் தன்னுடைய சக்தி அதோகதியாய் நசித்து போவதற்கு இடம் உண்டாகிறது. சீடர் கேட்கிறார், விரதங்களை பற்றி இவ்விதம் என்றால் க்ஷேத்திரம் முதலியவைகளிலே உபாசிப்பதை பற்றி சுவாமிகள் கற்பிக்கின்றது யாது? குரு சொல்கிறார், க்ஷேத்திரம் முதலியவைகளில் உபவாசிக்கிறதென்று நீ சொன்னீர் அல்லவா? ஆனால் எத்தனை க்ஷேத்திரங்கள் உண்டு? உபவாசம் என்பது என்ன? அநேக க்ஷேத்திரங்கள் உண்டு. அவைகளில் ஆகாராதிகள் இன்றி இருப்பவை பட்டினி கிடப்பது உபவாசம் என்று சொல்லுவது. அந்த க்ஷேத்திரங்கள் எவை என்று சொல்ல முடியுமா? சிவ, விஷ்ணு, கணபதி, சுப்பிரமணியர், ஐயன், பகவதி முதலான அநேக க்ஷேத்திரங்கள் உண்டு. அவைகளில் என்னென்ன இருக்கின்றன? அவைகளில் சங்கற்பித்து பிரதிஷ்டை செய்துள்ள தெய்வங்கள் உண்டு. அவ்விடங்களில் எவைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்? பிம்பங்களை ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பிம்பங்கள் எதை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது? உலோகங்கள், சிலைகள் இவைகளை கொண்டு. எந்தெந்த உலோகங்களாலும் சிலைகளாலும்? பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் இவைகளாலும், பாதாள அஞ்சனத்தினாலும், கருங்கற்களாலும், பலா, தேக்கு முதலிய மரங்களாலும். உலோகங்கள், சிலைகள், மரங்கள் இவைகளினால் ஈஸ்வரனை உண்டாக்குவது யார்? தட்டான், கண்ணான், கற்கொத்தன், தச்சன் முதலியவர்கள். அப்பொழுது முதலில் உண்டானது ஈஸ்வரனோ அல்லது அதனை உண்டாக்கியவரோ? ஈஸ்வரன்தான் முதலில் உண்டானது. ஆனால் மேற்சொன்னவர்கள் எவ்விதத்தில் ஈஸ்வரனை உண்டாக்குவது? தவிர தட்டான் முதலியவர்கள் இல்லாதிருந்தால் நாம் ஈஸ்வரனை பஜிப்பதற்கு முடியாமல் வருகிறதல்லவா? இதை பற்றி ஆலோசிக்கும் போது தட்டான் முதலியவர்கள்தான் முதலால் உண்டானவர்கள் என்று வருகிறது. அது எவ்விதமோ ஆகட்டும். ஈஸ்வர சேவை செய்வதற்காக முன் சொன்னவர்களை உண்டாக்கி ஸ்தாபித்து வைத்ததாகுமோ? அப்படியல்ல. பக்த ஜனங்கள் இந்த விதத்தில் உண்டாக்கி வைத்து பிராமணர்களை கொண்டு பிரதிஷ்டை செய்து வைத்ததாகும். அப்பொழுது ஈஸ்வரன் உண்டாகிறதற்கு முன்புதானே மேற்சொன்ன ஆசாரி முதலியவர்களும் பக்தர்களும் பிராமணர்களும் உண்டாக்கியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது.
அதுவும் எவ்விதமோ ஆகட்டும். பிரதிஷ்டிப்பது என்று சொன்னீர் அல்லவா? அவர்கள் ஈஸ்வரனை பிரதிஷ்டிப்பது எவ்விதம்? அஷ்டகந்தங்களை இடித்து அரைத்து சேர்த்து சேத்திரங்களின் மூலஸ்தானத்திற்குள் முன் சொன்ன பிம்பங்களை வைத்து மேற்சொன்ன அஷ்டகந்தத்தால் கெட்டித்து அதில் பிராணப்பிரதிஷ்டை செய்து பூஜை நைவேத்தியம் முதலியதை செய்வதுமாகும். இவ்விதம் செய்யும் பூஜை நைவேத்தியம் முதலியவைகளை அந்தந்த பிம்பங்கள் அறிகின்றதோ புசிக்கின்றதோ உண்டோ? உண்டென்றுதான் நம்பிக்கை. இதுவரை முன் சொன்ன பக்ஷநாதிகளை யாதாயினுமோர் பிம்பம் புசித்ததாக நீர் கண்டதாவது கேட்டதாவது அறிந்ததாவது உண்டோ? இல்லை. அந்த பிம்பம் ஏதேனும் சப்திக்குமோ? சப்திக்காது. தவிர மரத்துஞ்சினால் செய்யப்பட்டது ஈஸ்வரன் என்றால் இந்த காணுகின்ற தூண் உலக்கை முதலியவையும் ஈஸ்வரன் அல்லவா? நீர் அவைகளையும் வசிக்க வேண்டியதல்லவா? ஒரே மரத்தின் ஒரு துண்டில் ஈஸ்வரனையும் மற்றொரு துண்டில் உலக்கையையும் உரலையும் உண்டாக்கியதாக வைத்துக்கொள். அதனால் அவைகளை வசிக்கவும் பூஜிக்கவும் தொழுகவும் செய்ய வேண்டியதல்லவா? அந்த 4 வஸ்துக்களையும் மரத்துண்டினால் ஒருவனன்றோ உண்டாக்கியது. நீர் என்ன காரணத்தால் உரல் உலக்கை முதலியவை வசிக்கவும் கும்பிடவும் செய்கிறதில்லை? அது ஒரு உருவமாய் உண்டாக்கப்படவில்லை. அப்போது ஈஸ்வர உருவத்தை உண்டாக்கியவன் ஆசாரி என்று தெரிகிறது. ஆனால் அவைகளை உண்டாக்கியவரை அல்லவா வசிக்க வேண்டியது. ஆசாரி உருவத்தை மாத்திரம் செய்கிறதற்கு முடியும். அதற்கு வேண்டிய பிராண பிரதிஷ்டை பூஜை நைவேத்தியம் முதலிகளை செய்து ஸ்தாபித்த போது மாத்திரம்தான் அதற்கு சக்தி உண்டு. அவ்விதம் செய்தது யார்? பிராமணர். ஆனால் அந்த பிராமணர்களை பூஜித்தால் போதாதா? மரம் கல் முதலிய உலோகங்களை கொண்டு செய்யப்பட்ட பொம்மைகளை ஏன் பூஜிக்க வேண்டும்? சுவாமி, அந்த பிரதிஷ்டைக்கு யாதொரு சக்தியும் இல்லை என்றோ சொல்லுவது? ஏனென்றால் பிராணப்பிரதிஷ்டை செய்வது என்பது பிராணனை சாவிப்பது அல்லது நிலைநிறுத்துவது என்று பொருள். பிராணன் என்பது தன் உள்ளிலே இருக்கின்ற வஸ்து. அப்படி தன் உள்ளில் இருக்கின்ற பிராணனை உலோகங்கள் முதலியவைகளை கொண்டு உண்டாக்கியுள்ள பொம்மைகளை பிரதிஷ்டிப்பது என்று வருகிறதனால் அப்பிரகாரம் பிரதிஷ்டத்துடைய பிராணன் தற்சமயம் நசித்து பிணமாகி இருக்க வேண்டும். அந்த பிரகாரம் பிரதிஷ்டை செய்த சமயம் மேற்பிரகாரம் பிரதிஷ்டை செய்தது யாராகிலும் பிணமாய் போயிருக்கிறார்களா என்று கேட்டதோ அறிந்ததோ கண்டதோ உண்டோ என்று கேட்கிறார். இங்கே சுவாமி கேட்கக்கூடிய வினாக்கள் மிகவும் அடிப்படையானவை. ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகளை செய்கிறோம். எதை வழிபடுகிறோம் என்று கேட்டால் விக்கிரகங்களை என்ற பொருள் வருகிறது. விக்கிரகங்களை உருவாக்கியது யார் என்றால் ஆச்சாரியர்கள். அந்த விக்கிரகங்களை உருவாக்கி அதற்கு பிராணப்பிரதிஷ்டை செய்தவர்கள் பிராமணர்கள் என்பதாக பதில் சொல்லப்படுகிறது. பிராணப்பிரதிஷ்டை என்றால் உயிரை கொண்டு போய் அதிலே நிலைநிறுத்துவது என்று பொருளாகிறது. அப்படியானால் ஒரு விக்கிரகத்திற்கு உயிரை கொடுப்பதற்காக எந்த பிராமணனாவது தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறானா என்கிற கேள்வியை இங்கே சுவாமி எழுப்புகிறார். அடிப்படை விடயம் இதுதான். இங்கே ஆச்சாரி பிராமணன் என்று ஜாதிகளை கொண்டு பேச வேண்டாம். அடிப்படையாக மனிதன் என்று வைத்துக்கொள்வோம். மனிதன் தான் வணங்குவதற்கு தேவையான ஒரு உருவத்தை தான் செய்தான், தானே அதற்கு உயிர் கொடுத்தான், தானே அதை வழிபடுகிறான் என்று வைத்துக்கொள்ளலாம். மனிதன்தான் இவற்றை உருவாக்கினானே அல்லாது அந்த உருவங்கள் தாமாகவே உருவாகி வந்திருக்கவில்லை. எனவே மனிதனே சகலத்தையும் உருவாக்குகிறான், எல்லாமே மனிதனுக்குள்ளே இருந்துதான் வருகின்றன என்கிற பொருளைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனங்களையும் ஜாதிகளையும் பற்றிய குழப்பம் தேவையில்லை. ஆனால் தன்னில் இருக்கும் பிராணனை முன் சொன்ன பொம்மையில் பிரதிஷ்டை செய்து அதற்கு சக்தியை கொடுக்க திறமை உள்ள ஒருவர் இருந்தாரே ஆனால் இதனிலும் பெரியதான குணம் உலகத்தில் உண்டாகிறதற்கு இடம் உண்டோ? அதாவது உலகத்தில் அநேகர் இறந்து போகிறார்கள். இறந்து போகிறதென்றால் பிராணன் நசிக்கிறதல்லவா? அந்த பிரகாரம் பிராணன் நசித்த போது முன் சொன்ன பொம்மையில் பிராண பிரதிஷ்டை செய்தவர்களுக்கு இறந்து கிடந்த மனிதனின் உடலிலே பிராணனை பிரதிஷ்டை செய்வது பெரிய காரியம் அல்லவே? அப்படி செய்திருந்தால் அது எத்தனை பெரிய குணமாக இருக்கும்? அதுவும் எவ்விதமோ ஆகட்டும். தவிர மேற்பிரகாரம் பிரதிஷ்டித்திருக்கின்ற ஸ்தலத்திற்கு போகும்போது உமது விசாரமானது அவ்விடத்தில் யார் இருக்கிறார் என்று, ஈஸ்வரன் என்று. ஆனால் நீர் அவ்விடத்திலே சென்று அந்த பிரதிஷ்டையை எவ்விதம் கும்பிடுகின்றீர்? கும்பிடுகிற சமயம் உம்முடைய சங்கற்பம் என்ன? என்னுடைய இரு கைகளையும் கூப்பிச் சேர்த்து எனது நெஞ்சில் வைத்து கும்பிடுகிறேன். அப்பிரகாரம் கும்பிடும் சமயத்தில் என்னுடைய ஈஸ்வரா, என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்படி நீர் செய்வது மகா தப்பிதம். அது ஏதென்றால் நீ அவ்விடம் போகும்போது கோவிலில் பிரதிஷ்டை செய்திருக்கின்ற பொம்மையாகும் ஈஸ்வரன் என்பது உம்முடைய எண்ணம். அந்த பிரகாரம் சங்கற்பித்ததற்கான நீர் அவ்விடம் போகிறதற்கு இடம் வந்தது. அப்படி சங்கற்பித்த அவஸ்தைக்கு என்னுடைய ஈஸ்வரர் என்று சொல்லி அவருடைய நெஞ்சில் கை வைத்து கைகளை குமித்து கும்பிட வேண்டும். அந்த பிரதிஷ்டையாக்கிய பொம்மையை அதனுடைய நெஞ்சிலே கை வைத்து கோயில் இருக்கின்ற ஈஸ்வரா என்று சங்கல்பித்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்றல்லவா பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரகாரம் செய்கிறதில்லை. காரணம் என்ன என்றால்
உமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் இல்லை என்றால் வேறொரு இடத்தில் ஈஸ்வரர் இல்லை. உமது சக்தி வெளியிலே வியாபித்து உம்மால் சங்கற்பிக்கப்படுகிறது. அந்த பிரதிஷ்டையில் யாதொரு சக்தியும் இல்லை. ஏனென்றால் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதென்று சொல்ல வேண்டும் என்றால் பிரதிஷ்டையை செய்பவர் முன் சொன்ன பிம்பங்களை எடுத்து மற்றோர் சகாயமும் இல்லாமல் தன்னுடைய பிராணனை கொண்டு மாத்திரம் ஸ்தாபித்து யாதொரு அசைவும் இல்லாமல் நிறுத்த வேண்டும். அவ்விதமில்லாமல் சீமை சுண்ணாம்பினாலோ அதனால் உண்டாக்கப்பட்ட சிமெண்டினாலோ அஷ்டகந்தத்தாலோ கட்டி உரைப்பித்து நிறுத்துகிறதை பிராணப்பிரதிஷ்டை என்று சொல்லுவதற்கு இடமில்லை. அது எவ்விதம் என்றால், இதோ பாருங்கள், இதோ நிற்கின்ற கதவு நிலையை யார் உண்டாக்கியது? ஆச்சாரி. அதை அவ்விடத்திலே ஸ்தாபித்தது யார்? கட்டட வேலை செய்கிற கொல்லத்துக்காரன். அதை எந்த பிரகாரம் ஸ்தாபிப்பது? அந்த கதவு நிலையை வைத்து செங்கல், சுண்ணாம்பு, காரை இவைகளால் கட்டி ஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் இந்த காணப்பட்ட கதவு நிலை ஒரு ஆச்சாரியால் உண்டாக்கப்பட்டு அதை கட்டட வேலை செய்கிற கொலத்துக்காரன் கட்டி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பிரகாரமே தான் பிம்பங்களை செய்ய தெரிந்தவனால் செய்யப்பட்டும் அதை கட்டிப்பட்டி ஸ்தாபிக்க தெரிந்தவனால் அஷ்டகந்தம், சிமெண்ட் முதலியானதால் கட்டிப்பிடித்து ஸ்தாபிக்கப்பட்டும் இருக்கிறது. இவ்விதமாய் ஸ்தாபித்திருக்கின்ற பொம்மைகளைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லி நாம் சென்று பஜிக்கின்றோம். அது எவ்விதம் என்றால், நம்முடைய ஒரு கை விரலில் கொண்டு குழியாக பிடித்து அதில் நிறைய பாயாசத்தை விட்டு பிடித்தால் அந்த பாயாசத்திலிருந்து விரல் சந்துக்களின் வழியாக பின்புறமாக முழங்கை வரையிலும் பாயாச நீர் ஒழுகுகிறது. அப்படி ஒழுகும் நீரை நக்க வேண்டிய ஆசையுடன் கையை திருப்பி புறங்கையில் ஒழுகுகிற நீரை நக்கும் போது கையில் இருக்கின்ற பாயாசம் கவிழ்ந்து போய் இல்லாமலாகி போகின்றதல்லவா? தவிர மறுபடி நக்குகிறதற்கு புறங்கையில் நீர் இல்லாதும் போகிறது. ஏனென்றால் பாயாசத்திலே இருந்துதான் அந்த நீர் ஒழுகிக் கொண்டிருந்தது. அந்த நீரை மோகித்து பாயாசத்தை பாராமல் புறங்கையை ஒழுகும் நீரை நக்கிய போது நீர் உத்பவித்த பாயாசம் போய்விட்டது. நீரில் ஆசை வத்ததின் நிமித்தம் பாயாசத்துடைய ருசியை அறியவில்லை. நீர் உத்பவித்த பாயாசத்தைத்தான் முதலிலே புசித்ததான் என்றால் நீர் ஒழுகவும் பாயாசம் கையிலிருந்து இல்லாமல் போகவும் இடமில்லை. இதே பிரகாரம்தான் அவனவனில் இருக்கின்ற ஈஸ்வரனை உபேட்சித்து பிரதிஷ்டையாகிய பொம்மைதான் ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து நம்மில் இருக்கின்ற ஈஸ்வர சக்தியை 5 துவாரமாக்கிய பஞ்சேந்திரங்கள் வழியாக வெளியே விட்டு நசித்து போகிறோம். அது மிகவும் தப்பிதம். பின் எவ்விதம் என்றால், நம்முடைய இருதயஸ்தானமாகிய பூர்வ மத்தியத்தில் இருக்கின்ற ஈஸ்வரனில் இருந்துதான் சக்தி ஒழுகிக் கொண்டிருக்கிறது. அவ்விதம் ஒழுகிக் கொண்டிருக்கின்ற சக்தியின் உத்பவஸ்தானத்தை அறியாமல் அச்சக்தியை மோகித்து அதில் பிரமித்து முன் சொன்ன ஈஸ்வரனை இல்லாததாக நோக்குகிறோம். ஈஸ்வரனிலிருந்து ஒழுகிக் கொண்டிருக்கிற சக்தியை மோகித்ததால் ஈஸ்வரனின் நிலைமையை அறிய இடமில்லாமல் போயிற்று. சக்தி உத்பவித்த ஈஸ்வரனை சேவித்ததான் என்றால் தன்னிடத்திலிருந்து சக்தி ஒழுகவும் ஈஸ்வரன் இல்லாமல் போகவும் இடமில்லை. பிராண பிரதிஷ்டை என்பது மேற்சொன்ன விதம் ஈஸ்வர சக்தியை ஒழுக விடாமல் அதன் உற்பத்தி ஸ்தானமாயிருக்கின்ற பூர்வமத்தியத்தில் அசையாமல் நிறுத்துவதுதான். இதைத்தான் பஞ்ச பிராண பிரதிஷ்டை என்று சொல்லுவது. மேற்சொன்ன விதம் பிரதிஷ்டை செய்துள்ளதுதான் சேத்திரம். அது காத்திர சேத்திரம். அந்த சேத்திரத்திற்கு 9 வாயில்கள் உண்டு. உலோகங்கள், பாதாள அஞ்சனம், கற்கள், மரங்கள் முதலியவற்றால் பொம்மையை உண்டாக்கி சீமை சுண்ணாம்பினாலோ சிமெண்டினாலோ அஷ்டகந்தத்தினாலோ கட்டி உரைப்பித்து அதை பிராமண பிரதிஷ்டையாகும் என்றும் பெயர் சொல்லி யாதொரு விவரம் இல்லாமல் தன்னைத்தான் அறியாமலும் தனது சக்தியினால் அவ்விடம் பல சங்கல்பங்களை செய்தும் மேற்சொன்ன சக்தியை தெரியாமல் அதோகதியாகி நசிப்பிக்கிறதல்லாமல் உலகினர் சேத்திர உபவாசம் செய்து வருகிறதில்லை. சேத்திர உபவாசம் என்பது சேத்திரத்திற்குள் உபவசிக்கிறது என்றதாகும். சேத்திரம் என்பது காத்திர சேத்திரமாகும். உபவசிக்க என்பது கூடியிருக்க அல்லது சேர்ந்திருக்க என்றாகும். அதாவது ஜீவேஸ்வர் ஐக்கியம். இந்த விதம் முன் சொன்ன காத்திர சேத்திர ஐக்கியமாகிய அவஸ்தையைத்தான் சேத்திர உபவாசம் என்று சொல்லுவது. சுவாமி, காத்திர சேத்திரமே சேத்திரம் என்றும் அதற்கு 9 வாசல்கள் உண்டென்றும் சொன்னீர்கள். அந்த வாசல்கள் எவை? அதாவது நவத்வாரங்கள். அப்பொழுது இந்த ஜடம் முழுவதும் சேத்திரம் தானா? ஜடத்திற்கல்லவா நவத்வாரங்கள் இருக்கின்றன. ஜடம் முழுவதும் சேத்திரம் அல்ல. ஜடத்தில் ஒரு பாகம் மாத்திரமே சேத்திரம். ஜடத்திலுள்ள எல்லா துவாரங்களும் நவத்வாரத்தில் அடங்கினதல்ல. நவத்வாரங்கள் என்பது சேத்திர துவாரங்கள் மாத்திரமே. சுவாமி, ஜடத்தில் எந்த பாகம் சேத்திரம்? சிரசை மாத்திரமே சேத்திரம் என்று சொல்லக்கூடும். அது ஏனெனில் இதோ பாரும், பெரிய மதிர்ச்சுவர்களால் சூழப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்திலே வடகிழக்கு மூலையில் ஒரு கோயில் இருக்கிறது. மற்ற பாகங்கள் அதைச் சேர்ந்த இடம். அதைப் போல இந்த ஜடத்தை உலகமாகவும் ஜடத்தின் வடபாகமாகிய மேற்பாகம் காணுகிற சரசை கோவிலாகவும் கொள்ள வேண்டும். அந்த கோவிலாகிய சரசில்தான் நவத்வாரங்கள் இருக்கின்றன. சுவாமி, நவத்வாரங்களும் சரசிலேதான் என்று எப்படி சொல்ல முடியும்? நவத்வாரங்கள் எவைகள் என்று நீர் கருதி இருக்கின்றீர்?
நவதுவாரங்கள் என்பது 2 செவிகள், 2 கண்கள், மூக்கின் 2 துவாரங்கள், ஒரு வாய், மூத்திரத்தாரையான ஒரு லிங்கம், மலதாரையான ஒரு குதம் ஆக 9 துவாரம் என்று நாம் கருதியிருக்கிறோம். நீர் நவதுவாரங்களில் லிங்கம் என்றும் மூத்திரத்வாரம் என்றும் குதம் என்றும் மலத்வாரம் என்றும் சொன்னீரல்லவா? நவத்வாரங்களில் 2 துவாரங்கள் மாத்திரம் சிரசிலிருந்து வேறுபட்டு ஜடத்தின் கீழ்பாகத்தும் மற்ற 7 துவாரங்கள் சிரசிலும் ஏற்படுவதற்கு இடமே இல்லை. தவிர லிங்கம் என்பது மிகவும் சிரேஷ்டமானது. அதை மூத்திரத்வாரமாக கருதியிருக்கிறது மிகவும் தப்பிதம். லிங்கம் என்பது சிவலிங்கமாகும். அது மூத்திரத்வாரம் அல்ல. ஸ்திரீ புருஷர் என்று சொல்லி வருகிற எல்லா சிருஷ்டிகட்கும் அது இருக்கின்றது. அந்த லிங்கம் கோயிலில் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிரசில்தான் 9 வாசல்கள் உள்ள கோயில். நமது சிரசு, அதாவது முன் சொன்ன பிரகாரம் மதில்சுவர்களால் தடுக்கப்பட்டுள்ள இந்த இடத்தின் ஈசான மூலையில் கோயில் இருக்கிறது. அக்கோயிலுக்குள்ளே போகிறதற்கு 4 பாகங்களிலும் கோபுரம் உண்டு. அந்த கோபுர வாசலை கடந்து சென்றால் நாலம்பலமாகிய சிற்றம்பலத்திற்கு போகலாம். அந்த நாலம்பலத்திற்கு முன் 3 வாசல்கள் உண்டு. நாலம்பலத்தின் வாசலை கடந்து சென்றால் ஸ்ரீகோவில் என்கிற மூலஸ்தானத்திற்கு முன் இருக்கும் நமஸ்கார மண்டபத்தை காணலாம். அதற்கு நேரே மூலஸ்தானம் இருக்கிறது. மூலஸ்தானத்திற்கு 2 வாசல்கள் உண்டு. நமஸ்கார மண்டபத்திலிருந்து அந்த வாசலை கடந்து சென்றால் மூலஸ்தானமாகிய பிரதிஷ்டை தலம் காணலாம். இவ்விதம்தான் நமதுள்ள காதும் கண்ணும் கோபுர வாசல்கள். அவைகளை கடந்து சென்றால் சிற்றம்பலமாகிய மேல்வாய்க்கு போகலாம். சிற்றம்பலம் என்பதற்கு காரணம் வாயை கம்மென்று மூடிக்கொண்டிருக்கும் போது முன் சொன்ன சமயத்தில் ஸ்தலத்தில் வாய் நிறைந்து சுழன்று கொண்டிருப்பதால் அச்சிற்றம்பலத்திற்கு 3 வாயில்கள் உண்டு. அவைகள் மூக்கின் 2 துவாரங்களும் வாயும். அச்சிற்றம்பலத்தை கடந்து சென்றால் அவ்விடத்திலே மூலஸ்தானத்தின் முன்னிருக்கும் நமஸ்கார மண்டபமாகிய உள்நாக்கு என்பது உண்டு. அந்த உள்நாக்கிலிருந்து நேரே மேல்பாகமாக கதவுகளாகிய 2 துவாரங்களும் உண்டு. அந்த துவாரங்களின் வழியாய் ஜீவன் கடந்து போனால் பிரதிஷ்டியாயிருக்கின்ற மூலஸ்தானமாகிய சிவலிங்கம் காணப்படும். அந்த 2 துவாரங்களைத்தான் குதம் என்று சொல்லுகிறது. அந்த குதத்திலிருந்து தான் சப்தம் உண்டாகிறது. அது எவ்விதம் என்றால், நமஸ்கார மண்டபத்தில் தூக்கியிருக்கின்ற மணியை மூலஸ்தானத்திற்குள் போகிற போதும் வருகிற போதும் அடிப்பது போல் நமஸ்கார மண்டபமாகிய உண்ணாக்கிலிருந்து மூலஸ்தானத்திற்கு ஜீவசக்தியாகிய வாயு கடக்கும் போது உள்ளில் அடங்கின சப்தமும் வெளியிலே வரும்போது பேச்சு ஆகிய சப்தமும் உண்டாகின்றன. அதனால் குதம் என்பது கோவிலை தானம் செய்கிறது என்று சொல்லுகிறது. அதாவது கோ என்றால் சப்தம். அந்த சப்தம் உண்டாகிறதற்கு முன் சொன்ன உண்ணாக்கிலிருந்து மேல்பாகத்தில் 2 துவாரம் இருக்கின்றது. அந்த துவாரங்களும் மூக்கின் துவாரங்களும் அந்யோன்யம் செய்கின்றது. அந்த ஸ்தலம் புருவ மத்தியத்திற்கு சற்று கீழாக இருக்கின்றது. அவ்விடமிருந்துதான் ஆகாசம்சமாகிய சப்தம் உண்டாகிறது. அதற்கு திருஷ்டாந்தம் மூக்கில்லாதவர்களுக்கு தெளிவாய் பேச முடியாது. காரணம், முன் சொன்ன துவாரங்களிலிருந்து சப்தம் உத்பவிக்கும் போது வாயுவிற்கு தடஸ்தம் இல்லாமல் ஒன்றாய் வெளியினுள் போகிறது. அந்த மூக்கு உண்டாகும் போது சப்தமாகிய வாயுவுக்கு தடை உண்டாகி அடங்கி வியக்தமாய் பேச்சு உண்டாகின்றது. அது எப்படி எனில், கிராமப்போன் பாட்டு கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த கிராமப்போனிலிருந்து சப்தம் உத்பவிப்பது எவ்விதம் என்றால், பெட்டியின் மேல் பாட்டுக்கள் அடங்கிய ஒரு பிளேட் தட்டம் வைத்து அதில் ஒரு நீடில் ஊசியை வைத்து சப்தம் உண்டாக்குகின்ற பெட்டியின் மேலுள்ள இயந்திரத்தின் மேல் வைத்து பிடிப்பித்து அதை பிளேட்டுடன் தொடுப்பித்து வைத்து அந்த பெட்டியினுடைய சாவியை திருப்பினால் பிளேட்டை சுற்றி சப்தம் உண்டாகிறது. ஆனால் அதிலிருந்து உத்பவிக்கின்ற பாட்டின் தொனி தெளிவாக கேட்கிறதில்லை. காரணம், அந்த சப்தம் உத்பவிக்கும்படியான ஸ்தலத்திற்கு ஒரு குழாய் ஹாரன் வைக்கிறதுண்டு. அந்த குழலை வைக்காததால் சப்தம் உத்பவிக்கும் இடத்தில் அடக்கமில்லாமலும் அதிலிருந்து உத்பவிக்கும் வாயு வெளியின் உள்ளில் வியாபித்து போகிறது. அக்குழலை வைத்தபோது அவ்விடமிருந்து உத்பவிக்கின்ற வாயுவோடு சப்தம் அடங்கி குழாய் மார்க்கமாக வெளியினுள் வருகின்றது. அப்பொழுது அதில் உண்டாகின்ற பாட்டுக்கள் சிறு குழந்தைகள் கூட தெரியத்தக்க விதம் தெளிவாய் உண்டாகின்றது. இந்த பிரகாரம்தான் முன் சொன்ன ஸ்தலத்திலிருந்து குழலாயிருக்கின்ற மூக்கினது உதவியால் தெளிவாய் சப்தம் உண்டாகிறது. அதனால் உண்ணாக்கிலிருந்து மேல்பக்கமாயிருக்கின்ற 2 துவாரங்களுக்குத்தான் குதம் என்று சொல்லுகிறது. உள்ளில் உள்ள 2 துவாரங்கள், வெளியில் உள்ள காது 2, கண் 2, மூக்கின் துவாரம் 2, வாய் 1 ஆக துவாரங்கள் 9 ஆகும். இவ்விதம் 9 வாசல்கள் உள்ள கோயில்தான் நம்முடைய தலை. அந்த கோயிலில் பிரதிஷ்டித்துள்ளதுதான் லிங்கம். அதைத்தான் சிவலிங்கம் என்று சொல்ல வேண்டும். அந்த சிவலிங்கத்தினுடைய மூலத்தில் சுக்கிலம் இருக்கிறது. லிங்கம் மூத்திரத்வாரம் அல்ல. லிங்கமானது மூத்திரத்வாரமானால் மூத்திரத்வாரத்தின் மூலத்தில் தான் சுக்கிலம் இருக்க வேண்டும். எவ்விதம் யோசித்தாலும் மூத்திரத்வாரத்தினுடைய மூலத்தில் சுக்கிலம் இருக்க இடமில்லை. முன் சொன்ன லிங்க மூலத்தில் தான் சுக்கிலம் என்பதற்கு அநேக திருஷ்டாந்தங்களும் இருக்கின்றன. அதுவுமல்லாமல் புணர்ச்சி சமயத்தில் சுக்கிலம் இலகுகின்றதனாலும் அறியலாம். அந்த சங்கதியை பற்றி 4ஆம் அத்தியாயத்தில் விவரித்திருக்கிறது. தவிர
ராமேஸ்வர பிரதிஷ்டை என்று சொல்லும் ஒரு இடம் உண்டு, ஒரு படம் உண்டு. அந்த படத்தில் ஒரு சிவலிங்கமும் அந்த சிவலிங்கம் பாதாளத்திற்கு தாழ்ந்து போவதாகவும் அப்படி போகாமல் இருப்பதற்காக பார்வதி அதை கட்டி தாவி பிடித்திருப்பதாகவும் அதில் காணப்படுகிறது. அது உண்மையாகும். நம்முடைய புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டித்திருக்கிற சிவலிங்கம் கீழ்ப்பட்டு உள்ளாகிய பாதாளத்தில் சப்தரூபமாய் தகித்து எரிந்து நசித்து போகிறது. அவ்விதம் போகாமல் பிடித்து நிறுத்துவது குண்டலினி சக்தியாகும். அந்த குண்டலினி சக்திதான் முன் சொன்ன பார்வதி. முன் சொன்ன சித்திரப்படமாகிய சிவலிங்கத்தின் மூலத்தில் வெளுத்த வர்ணத்தில் நாகர பாஷையிலே ஓம் என்கிற ஒரு அக்ஷரம் எழுதியிருக்கிறது. அதுவும் உண்மைதான். அதாவது ஓம் என்பது பிரம்மம், அது சுக்கிலம். அந்த பிரம்மஸ்வரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் முன் சொன்ன குண்டலினி சக்தியால் கட்டப்பட்டு சிவலிங்கத்தின் மூலத்தில் இருக்கின்றது. அது புருவ மத்தியம். இவ்விதம் கோவிலுடைய ஸ்திதியும் பிரதிஷ்டையும் இவ்விதமுள்ள காத்திரச்சேத்திரத்தின் கோயிலின் நிலைமையை அறியாமல் ஏதேதோ சில இடங்களில் பல கட்டடங்கள் கட்டி அவைகளிலே உலோகங்கள், சிலைகள், மரங்கள் முதலியவைகளை கொண்டு உண்டாக்கிய பொம்மைகளை நட்டு அவைகளை ஈஸ்வரன் என்றும் அதுதான் கோயில் என்றும் சொல்லி பஜித்து தானாய் தன்னில் இருக்கின்ற சேத்திரத்தில் உள்ள ஜீவசக்தியை வெளியிலே விட்டு மற்றொன்றில் சங்கல்பித்து அதோகதியாக ஜனங்கள் நசித்து போகிறதல்லாமல் சேத்திரோபவாசம் ஒரு காலம் அவருக்கு சித்திக்கிறதில்லை. சேத்திரோபவாசம் சித்திக்க வேண்டும் என்றால் முன் சொன்ன காத்திரச்சேத்திரத்தில் ஜீவனை உபவசிக்க வேண்டும். அப்பொழுது சேத்திரோபவாசம் சித்திக்கும். அப்பிரகாரம் யாவன் ஒருவன் செய்கின்றானோ அவனுக்கு ஜீவன் ஊர்த்துவகதியாகி முன் சொன்ன சிவலிங்கத்தில் சென்று சேர்ந்து எல்லா அறிவும் சித்தித்து தன்னில் தானாய் கைவல்யத்தை பிராபிக்கும். இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து, நமது தலைக்குள்ளேதான் 9 வாயில்களும் இருக்கின்றன. கண்களிலே 2, காதுகளிலே 2, நாசியிலே 2, வாயிலே 1 ஆக 7 போக உள்நாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய 2 தொலைகளையும் சேர்த்து மொத்தம் 9 வாயில்கள். இந்த 9 வாயில்களையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய சிரசுதான் ஆலயம். அந்த ஆலயத்திலே புருவ மத்தியத்தில் தான் நம் கண்களுக்கு தெரியாத ஈஸ்வர பிரதிஷ்டை என்பது ஆகியிருக்கிறது என்பதாக சுவாமி விவரிக்கிறார். எனவே ஆலயங்களிலே சொல்லியிருக்கக்கூடியவற்றையெல்லாம் விக்கிரகங்கள் என்று கருதக்கூடாது. நம்முடைய தலைக்குள்ளே தான் ஈஸ்வரன் இருக்கிறது. நம் உடலில் இருந்து உயிர் என்பது நீங்கி போய்விட்டால் அப்போது ஏதும் இல்லாத ஆகிவிடுகிறது. இந்த கருத்துக்களைத்தான் சுவாமி இங்கே சொல்லியிருக்கிறார். மற்றும் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவனை பாதுகாப்பதற்காக ஜீவசக்தியாய வாயு அதை நழுவ விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது. இதைத்தான் பார்வதி சிவனை கட்டிப்பிடித்திருக்கிறாள் என்றும் படக்காட்சிகளாக காட்டியிருக்கிறார்கள் என்று சுவாமி விவரிக்கிறார். சீடர் மீண்டும் கேட்கிறார், சுவாமி, ஸ்திரீ புருஷர்கள் முதலான சிருஷ்டிகளுக்கெல்லாம் லிங்கம் உண்டென்று சொன்னீரல்லவா? ஸ்திரீகளுக்கு லிங்கம் என்று சொல்வதில்லை, உபஸ்தம் என்றுதான் சொல்லுவது. இதன் ஸ்திதி என்ன? ஓஹோ, எல்லா சிருஷ்டிகளுக்கும் உபஸ்தமும் லிங்கமும் உண்டு. புருஷர் என்று சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரமே லிங்கமும், ஸ்திரீ என்று சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரமே உபஸ்தமும் இருக்கிறது என்று உண்டென்று கருத வேண்டாம். ஏனென்றால் நவத்வாரங்களில் ஒரு துவாரம் லிங்கம் என்றும் நீர்தானே முன்னே சொன்னீர். அதை கவனிக்கும் ஸ்திரீகளுக்கும் லிங்கம் உண்டென்று ஆகிறது. அதாவது வாக்கு, பாணி, பாதம், பாய், உபஸ்தம் என்கிற 5 இந்திரியங்களில் ஒரு இந்திரியம் உபஸ்தம் என்றும் முன்னரே நீர் சொல்லியிருக்கிறீர். அதை கவனிக்கின்ற போது அது புருஷர் என்று சொல்லி ஒருவருக்கும் உண்டென்று வருகிறது. அதனால் லிங்கம், உபஸ்தம் என்கிற இரண்டும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் பொதுவானதாகும். லிங்கம் என்பது முன் சொன்ன பிரகாரமாகியதும் உபஸ்தம் என்பது உத்பவஸ்தானமும் ஆகும். அதுதான் சக்தி யோனி. அந்த சக்தி யோனியில் இருக்கின்ற பிரம்மரந்திரத்திலிருந்தேதான் உலகத்தினுடைய உத்பவம். சக்தி என்பது ஸ்ரீ, அதனால் தான் ஸ்ரீ யோனி என்று சொல்ல காரணம். ஜீவன் என்பது புருஷன். அந்த ஜீவன் எப்பொழுது புறமாகிய உடம்புக்குள்ளே தன்னிடத்திலே அடங்குகிறதோ அப்பொழுது அது புருஷனாகிறது. எப்போது அது புருஷனாகிறதோ அப்போது மாத்திரமே முன் சொன்ன சிவலிங்கமாகிய தன்னுடைய லிங்கத்தை அறியப்படுகிறதும் உண்டு. ஆகையினால்தான் புருஷலிங்கம் என்று பெயராயிற்று. யோனியின் ஸ்திதியும் லிங்கத்தின் ஸ்திதியும் இதுதான். இந்த வகை யாதொன்றும் அறியாமல் மூத்திரத்வாரமாயிருக்கின்ற குழாயை யோனி என்றும், லிங்கம் என்றும், மலத்வாரமாயிருக்கின்ற கக்கூசை குதம் என்றும் உலகத்தில் கிரகித்து மூடமதிகளாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். விவித குருட்டு நம்பிக்கைகள் உண்டாக காரணம் அனுபவஸ்தர்கள் தங்களுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கின்றதனை வாசித்து தப்பிதமாக கிரகித்து புரிந்து கொண்டதுக்கு தான் காரணம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நடித்து அனுபவம் என்னதென்று அறியாமல் உலகில் சாஸ்திரம் முதலியுடைய சரியான அர்த்தத்தை கிரகிக்காமல் எதிராக கிரகித்து உலகவாசிகளுக்கும் சொல்லி பழக்கி வைப்பதனால்தான் இவ்விதம் உலகவாசிகள் இவர் அநேக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்தவர் என்றும் இவர் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று கருதி யாதொரு விவரமும் இல்லாமல் போக ஏற்பட்டது. இந்த பிரகாரம் தப்பிதமாக கருதுதலின் நிமித்தம் யதார்த்தம் வெளிப்பட்டது. ஆகையால் மூடமதியிலே ஆழ்ந்து அதோகதியாகி ஜனங்கள் நசித்து போகிறார்கள். இந்த வகையிலே 16வது அத்தியாயம் முடிகிறது. அருமை சகோதர சகோதரிகளே,
மிக நீண்டதாக இந்த பதிவு வந்துவிட்டது. இதை 2ஆக அல்லது 3ஆக பிரித்து பேசியிருக்க முடியும். ஆனால் சித்தவேதத்தின் பதிவுகளை நாம் போடும்போது பார்ப்பவர்கள் மிக மிக சொற்பமாக போய்விட்ட காரணத்தால் வேறு வழியில்லாமல் பதிவுகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த 16வது அத்தியாயம் முழுமையாக இத்தனை நிமிடங்களை எடுத்து வாசித்து முடிக்கப்பட்டது. மீண்டும் அடுத்த பதிவிலே 17 மற்றும் 18வது அத்தியாயங்களை ஒரு சேர வாசிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.